Hey my families, welcome back to our channel என் காதலன் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 4க்குள்ளே போயிடலாம். 4ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம நாவாவை தான் காமிக்கிறாங்க. நாவா க்யூட்டாக எழுந்திரிச்சு நம்ம பூக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கா. பிரேக்ஃபாஸ்ட்னால் பெருசாக இல்லை, கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இவன் எப்படி கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்க, நம்ம பூவும் எந்திரிச்சு வந்துடுறான். இவனும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூவை பார்த்துட்டு, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, உங்களுக்காண்டி நான் கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களோட ஹேங் ஓவர் கொஞ்சம் சரியாகும். உங்களுக்கு இப்போ பசி இல்லாட்டி நான் போய் உங்களை கண்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல, எனக்கு ட்ரெஸ் என்னோட காரில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் அவனையும் ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்ருக்க. இவனுக்கு வெக்கமாக வருது நாவாக்கு. நாவா வெக்கப்பட்டுட்டேவும் நம்ம பூவை பார்த்து, என்னாச்சு என் ஃபேஸில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டேவும் அவனை பார்த்து, இல்லை நான் லாஸ்ட் நைட் நடந்ததை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பையனுக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு. அவனும் வெக்கப்பட்டுட்டேவும் சரி ஓகே நான் போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அவனை போக விடாமல் அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கையை தடவிக்கிட்டே இருக்க. அவனுக்கு ஓவராக வெக்க வர ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே வெக்கப்பட்டுட்டேவும் பையனும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் சாப்பிட்டாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பூ இருந்துட்டு நம்ம நாவாகிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு தேங்க்ஸ், அப்புறம் லாஸ்ட் நைட் மீல்க்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நாவாக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. நாவா இருந்துட்டு பூவை பார்த்து, பூ இது ஒன்றும் ஃபன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சிரிச்சிட்டேவும், அது சரிதான், நீ என்னை காலையிலேருந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு அது எனக்கு தெரியும், ஆனால் இது சரியான டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக நம்ம நாவாவோட லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அப்போனா நம்ம ஈவினிங் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ப்ரிப்பேர் வரா நம்ம நாவாவை கூப்பிட்டுக்கிட்டேவும். நம்ம பூக்கு ப்ரிப்பேர்டை பார்த்தோன்னே பயங்கர காண்டாக இருக்குது, ப்ரிப்பேர்டுக்கு நம்ம பூவை பார்த்தோன்னே பயங்கர காண்டாக இருக்குது. 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ப்ரிப்பேர்டு இருந்துட்டு பூகிட்ட, இவ்வளோ சீக்கிரமாக நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன விஷயமா வந்த அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர்டு வந்து பூகிட்ட கேட்க, பூ இருந்துட்டு அது லாஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அதுங்கள நாவாவே இருந்துட்டு லாஸ்ட் நைட் பார்ல சின்னதாக ஒரு பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறக்காண்டி தான் இவர் இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் இருந்துட்டு ஓ அப்படியா, ஏன் அவன் கடைக்கு வர வரைக்கும் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பூவும் இருந்துட்டு நான் அப்படி தான், என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, நான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்பயே பேசி முடிச்சிருவேன், அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என்னோட ஃபீலிங்காக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவை பார்த்தே சொல்லிகிட்டு இருக்கான். ப்ரிப்பேர்டுக்கா அங்கே பயங்கரமாக காண்டாயிருக்கு. நம்ம பூ இருந்துட்டு ப்ரிப்பேர்டை பார்த்து, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அதுவும் இவ்வளோ சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ப்ரிப்பேர்டு இருந்துட்டு அது பர்சனல் விஷயம், இந்த மாதிரி வெளி ஆளுகிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம நாவா இருந்துட்டு பூவை பார்த்து சரி ஓகே நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நம்ம கடையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பூவும் நம்ம நாவாவோட கன்னத்தில் கையை வச்சு சரி ஓகே ஈவினிங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு சொல்லிகிட்டேவும் அப்படியே லைட்டாக திரும்பி நம்ம ப்ரிப்பேர்டை பார்க்குறான். ப்ரிப்பேர்டுக்கு இவன் கையை வச்சோடனே அங்கே பயங்கர காண்டாக இருக்கா, அவனுக்கு வயிறெல்லாம் தகன்னு தெரியுது. இவனும் அவனை எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டு நம்ம பூவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போனோடனேவும் நம்ம ப்ரிப்பேர்டு வந்து நம்ம நாவா கையை பிடிச்சிட்டு, அப்போ இந்த மாதிரி உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணாரு, நம்ம சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம பூ ட்ரை பண்ணி போயிட்டே இருக்க, காலையில் நம்ம ப்ரிப்பேர்டு கிட்ட பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு, இவன் ரொம்ப என்னை கடுப்பேற்றுறானே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே ட்ரை பண்ணி போயிட்டுருக்கா. அப்போ நம்ம பூவுக்கு அவனோட தம்பியான பூத்தன்கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி என்ன விஷயம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, தம்பியும் இருந்துட்டு டே நானும் வின்யும் இந்த மாதிரி நீ இருக்கிற கென்த்துவுக்கு வந்துட்டோம், எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் 2 பேர் ஏன்டா இப்போ இங்கே வந்தீங்க, ஏன் அப்பா என்ன பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வர சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தம்பி இருந்துட்டு டே அவ்வளோ சீன்லாம் உனக்கு கிடையாது, நான் ஜஸ்ட்டு சும்மா ட்ரிப்புக்காண்டி வந்திருக்கோம் அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதையாக வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பூவும் இருந்துட்டு எனக்கு ரொம்ப வேலை இருக்குப்பா என்னாலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தம்பியும் இருந்துட்டு அது எனக்கு தெரியாது, என்னோட பிரச்சனை இல்லை, ஒழுங்காக வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு கடுப்பாக இருக்குடே ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். நம்ம பூவை அடக்கிறதுக்கு சரியான ஆள் அவனோட தம்பி மட்டும்தான், 2 பேருக்கும் சரியாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம பூவோட தம்பிகளை தான் காமிக்கிறாங்க. அதில் அந்த பனியன் போட்டிருக்காலே அவன் பேர் வந்து வின்யூ, ஷர்ட் போட்டிருக்கிறவன் பேர் வந்து பூத்தன். நான் ஏன் தம்பிகன்ட்டு சொல்கிறேன்னா, ஷர்ட் போட்டிருக்கவன் நம்ம பூவோட கூட பிறந்த தம்பி, பனியன் போட்டிருக்கவன் கூட பிறக்காத தம்பி. நம்ம பூவோட அப்பா நம்ம வின் சின்ன பையனாக இருக்கும் போதேவும் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால தான் நான் தம்பிகன்ட்டு சொன்னேன். ஆனா, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேர் நெக்ஸ்ட் பேரா வருவாங்க. இதெல்லாமே அடுத்து சொல்லுவாங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். நம்ம வின் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துட்டுருக்கு. தன்னு இருந்துட்டு, "என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டியா? அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குடுக்கவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, வின்னும் இருந்துட்டு, "இல்ல, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேவும், வின் வந்து தன் பக்கத்துல போய் உட்கார, தன்னு இருந்துட்டு, "அதே தான் நானும் சொல்ல வந்தேன். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிட்டு இப்பதான்ப்பா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு வின் சிரிச்சுக்கிட்டேவும், "உன்ன பார்த்தா சிக் வந்த மாரியே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்ல இவ இருந்துட்டு, "நிஜமாவே எனக்கு சிக் தான் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு வந்து போட் செட் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிற மாரியே பண்ணிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. ஆனா பூ வந்த மாரி தெரியல. நம்ம வின்னு இருந்துட்டு நம்ம தன்கிட்ட, "நான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்ப பாரு எவ்வளோ லேட் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு தன்னு இருந்துட்டு, "அவன் லாஸ்ட் நைட் ஒரு பொண்ணு கூட தங்கியிருப்பான் போல. அதான் வரதுக்கு இவ்ளோ லேட் ஆகுது" அப்படிங்கிற மாரி தன் பேசிட்டே இருக்க, கரெக்ட்டா பூவும் வந்துட்டா. "ஏன்டா என்னோட பெட்டுக்கடியில இருந்து பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்துட்டா. வந்து நம்ம வின் கிட்ட, "என்ன வின் தன் உன்ன ட்ரிக் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தன்னு இருந்துட்டு, "டேய் யார பார்த்து என்ன கேள்விடா கேட்ட? நான் ஏன்டா அவன ட்ரிக் பண்ணி கூட்டிட்டு வரப்போறேன்? நான் யாரையும் ட்ரிக் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா." அப்படிங்கிற மாரி சொல்ல, வின் இருந்துட்டு, "இல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் என்ன ட்ரிக் பண்ணியெல்லாம் கூட்டிட்டு வரல. எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் அதனால இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பூவும் இருந்துட்டு, "சரி, ஓகே. இன்னைக்கு கடலோட சீற்றம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உனக்கு சிக்க ஏதாவது ஆச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்க, வின்னு இருந்துட்டு, "இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு தான்." அப்படிங்கிற மாரி கைய காமிக்க, அவன் இருந்துட்டு, "ஏன்டா அண்ணா, நான் இந்த நிலைமையில இருக்கேன். உனக்கு கண்ணு இருக்கா இல்லையாடா? செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்த்தா கூட அவங்களுக்கு நல்லா தெரியும்டா எனக்கு சிக் ஆயிருக்குன்ட்டு. ஆனா நீ இருந்துட்டு நான் எப்படி இருக்கேன்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற." அப்படிங்கிற மாரி இவன் புலம்பிட்டு இருக்க, நம்ம பூ இருந்துட்டு வின் கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு இருக்கான். "சரி, ஓகே வின் வா, நான் உன்ன கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுறேன். நம்ம போலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பூ வந்து வின்ன கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். "டேய் அண்ணா, உன்னோட ரியல் தம்பி நான் தான்டா. இத உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் ஒரு போர்ட எடுத்து கழுத்துல மாட்டிக்கவா?" அப்படிங்கிற மாரி இவன் புலம்பிக்கிட்டே, "இருடா நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போடா." அப்படிங்கிற மாரி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் ப்ரிப்பேரோட வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம நாவா மட்டும் சாப்பிடாம எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இத வந்து ப்ரிப்பேரோட அப்பா பார்த்துட்டாரு. அப்பா பார்த்துட்டு நாவா கிட்ட, "என்னாச்சு நாவா? இன்னைக்கு ஃபுட் வந்து உனக்கு பிடிக்கலையா? எல்லாமே ஓகே தானே? எல்லாமே ஸ்மூத்தா தானே போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி அப்பா வந்து நம்ம நாவா கிட்ட கேட்க, நாவாவும் இருந்துட்டு, "ஆமா அங்கிள், எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டுருக்கு. கடையில கூட லாபம் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்குது கொஞ்ச நாளா." அப்படிங்கிற மாரி இவன் பேசிட்டே இருக்க. அங்கிளும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஆனா ப்ரிப்பேர் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பூவ பத்தி எல்லா விஷயத்தையுமேவும் அப்பாகிட்ட சொல்லிட்டாரு. இத கேட்ட அப்பா இருந்துட்டு நாவாகிட்ட, "இங்க பாரு நாவா, உன்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனா ப்ரிப்பேர் சொன்ன எதையும் மறந்துடாத. அவன் சொன்ன எல்லாமேவும் உண்மைதான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க மெர்மெய்டான நம்மளுக்கு என்ன செஞ்சாங்கன்ட்டு. மனுஷங்க எப்பயுமே பேராசை பிடிச்சவங்க மட்டும்தான். அவங்கனால நம்மளுக்கு எப்பயுமேவும் கஷ்டத்த மட்டும் தான் கொடுக்க முடியும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ ப்ரிப்பேர்டு கிட்ட கேளு." அப்படிங்கிற மாரி அங்கிள் வந்து நம்ம நாவா கிட்ட சொல்ல, நாவாவும் இருந்துட்டு, "ஓகே அங்கிள்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு போல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர்டும் நாவாவும் வந்துட்டுருக்க. ப்ரிப்பேர்டு இருந்துட்டு நாவாகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். சாப்பிடும்போது பூவ பத்தி பேசினதுக்காண்டி. "ஏன்னா நான் உன்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன். அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். அப்பா கிட்ட சொன்னவாது அப்பா பேச்சுக்கு நீ மரியாதை குடுப்ப. அவர் பேச்சுக்கு நீ மரியாதை குடுக்கறதுனால அவரோட வார்த்தைய கொஞ்சம் யோசிச்சு பாப்ப. அதனால தான் நான் இப்படி செஞ்சேன்." அப்படிங்கிற மாரி ப்ரிப்பேர்டு வந்து நாவா கிட்ட சொல்ல, நாவாவும் இருந்துட்டு, "எனக்கு புரியுது ப்ரிப்பேர்ட். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு இதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம நாவா வந்து ப்ரிப்பேர்டு கிட்ட சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாரி என்ன நினைச்சு உங்கள வருத்தப்பட வச்சதுக்கு ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "பரவாயில்ல வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்புறம் நம்ம நாவாவும் ஒரு வழியா கடைக்கு வந்துட்டான். கடைக்கு வந்து பார்த்தா கடையில யாரையும் காணோம். நம்ம பிங்க் மட்டும் தான் கூட்டிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய், "என்னாச்சு பிங்க், யாரையும் காணோம். எல்லாருமே எங்க போயிட்டாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, பிங்க்கும் இருந்துட்டு, "எல்லாருமேவும் பின்னாடி இருக்காங்க. இன்னும் பூவும் பனாவும் மட்டும் வரவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, நம்ம பூ வந்துட்டா, "சாரி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீ என்ன மிஸ் பண்ணியா நாவா? கொஞ்ச நேரம் தானே நம்ம பிரிஞ்சிருந்தோம்." அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம நாவாவுக்கு அங்கிள் கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நாவா வந்து நம்ம பூவ கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரி தான் பேசிட்டு இருக்கான். "சாரி, நான் பின்னாடி இருக்கிற எல்லாரையுமே போய் மீட் பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம நாவா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம பூவுக்கு ஒண்ணுமே புரியல. பூ இருந்துட்டு பிங்க் கிட்ட, "இவனுக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, பிங்க் இருந்துட்டு, "எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் டயர்டா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பூவும் இருந்துட்டு, "சரி ஓகே, எங்க பணம் இன்னும் வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, பிங்க்கும் இருந்துட்டு, "இல்ல இன்னும் வரல." அப்படிங்கிற மாரி சொல்ல,
அவன் இருந்துட்டு, ஓ அப்படியா, அவனுக்கு கால் பண்ணா கால் போகவே மாட்டேங்குது, சீக்கிரமா வரேன்னு சொன்னா இன்னும் வரல, எனக்காண்டி ஒரு வேலை பண்றியா பிங்க், அவன் வீட்டுக்கு போய் என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்றியா பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பிங்க் கிட்ட கேட்க, பிங்க்கும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் நம்ம பிங்க் வீட்டுக்கும் போகிறோம். வீட்டுக்கு போய் நொட்டு நொட்டுன்ட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். டே யாராவது இருக்கீங்களா இல்லையாடா வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. இவனும் நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்க, பணம் ஓப்பன் பண்ணிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, பூ உங்களுக்கு கால் பண்ணாரு ஆனால் ரீச் பண்ண முடியல, அதுதான் என்ன ஏதுன்ட்டு என்ன பார்த்துட்டு வர சொன்னாருன்ட்டு பிங்க்கு சொல்ல, பணம் இருந்துட்டு ஓ அப்படியா, சாரி என்னோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, ஃபோன் பொத்துன்ட்டு கீழே விழுக, அந்த ஃபோனை நம்ம பணம் எடுக்க, பணம் மேலே பிங்க் கையை வைக்கன்ட்டு கொஞ்சம் ஒரே ரொமான்டிக் சீன் மாதிரி போக, இந்த பிங்க் பையன் டக்குன்ட்டு நம்ம பணாவோட நெத்தியில் கையை வச்சுட்டு என்ன ஆச்சு உங்கள் உடம்பு இப்படி நெருப்பாக கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பணம் சொல்ல, இவன் இருந்துட்டு நீங்கள் மெடிசன் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிங்க் இருந்துட்டு சரி ஓகே இந்த விஷயத்த நான் உடனேவும் பூக்கு கால் பண்ணி சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் உங்களுக்காண்டி ஃபுட்டும் மெடிசனும் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நம்ம பணம் இருந்துட்டு அதெல்லாம் எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் கேட்காம நம்ம பூக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பணம் வீட்டில் தான் இருக்காரு, ஆனால் அவருக்கு காய்ச்சல், அவரை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பூ என்ன சொன்னான்னு தெரியல, இவனும் சரி ஓகேன்ட்டு காலை கட் பண்ணிட்டு நம்ம பணம் இந்த மாதிரி என்ன உங்களை பத்திரமா பார்த்துக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பிங்க் வந்து பணம் சொல்ல, பணம் இருந்துட்டு உடனே அவனுக்கு கால் பண்ணு, என்ன நானே பத்திரமா பார்த்துப்பேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பணம் சொல்ல, பிங்க் இருந்துட்டு இங்கே பாருங்க ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கைத்தாங்கலாம் உள்ளே கூட்டிட்டு போகிறான். இங்கே நம்ம பூவை காமிச்சா பூ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நம்ம மெல்லியும் லேக்கும் அவனுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்காண்டி. அதை இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஸ்ட்ராபெரி மேலே நல்லா சாக்லேட் சிரப்பை ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்றான் பாருங்க. எனக்கே லைட்டாக டெம்டிங் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். இவன் சாப்பிட்டுட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம பூவோட 2 தம்பிங்க வர, நம்ம பூ இருந்துட்டு டேய் நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, தனு இருந்துட்டு உன்னை கடையில் காணோம் அதான் நீ இங்கே இருப்பேன்ட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு நான் கடையில் இல்லைன்னா எங்கடா போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வின்னு இருந்துட்டு சரி நீ ஏன் பேங்காக்கு வரமாட்டேங்கிற, ஒருவேளை நீ இங்கேயும் நல்ல ரிச்சான பொண்ணை பார்த்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, எப்படியும் அந்த பொண்ணோட ஹார்ட்டை வந்து நீ உடைக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி வின் வந்து பூக்கிட்ட சொல்ல, பூக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் நாவாவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், நாவா கேட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டேவும் நம்ம வின்கிட்ட டேய் லூசு மாதிரி பேசாடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னோட ரெப்புடேஷனையே கெடுத்துருவ போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து வின்கிட்ட சொல்லிட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இருக்காங்க இல்லையா மெல்லியும் லேக்கும், அவங்க 2 பேர்கிட்டையும் இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அவங்க இருந்துட்டு இது உங்களோட கூட பிறந்த பிரதர்ஸா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லை இல்லை ஒருத்தன் என் கூட பிறந்தவன் இன்னொருத்தன் அடாப்ட் பண்ணவன், ஆனால் கூட பிறந்தவனை மாதிரி தான் நான் அடாப்ட் பண்ணவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூட பிறந்தவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் தன்னுக்கு டேய் நிஜமாவா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம மெய் இருந்துட்டு சரி சரி சண்டை போடாதீங்க, பூவோட 2 பிரதர்ஸுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேருமே சிங்கிளாக இருந்தீங்கன்னா என்னோட பெட்டு காலியாக தான் இருக்குப்பா, வாங்க யார் வேணாலும் அப்படிங்கிற மாதிரி மெல்லி வந்து சொல்ல, நம்ம பூ இருந்துட்டு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைப்பா, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தனக்கு ஓகே தான், ஆனால் நம்ம வின்னு இருந்துட்டு பூ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுலேருந்தே தெரியுது நம்ம தன் வந்து லவ் பண்ணுறான், வின் லவ் பண்ணுறான்னா என்னன்ட்டு தெரியல, அதையும் போக போக பார்க்கலாம். அப்போ அவங்க இருந்துட்டு மெல்லி இருந்துட்டு சொல்கிறான், ஓ அப்படியா, ஆனால் நீங்கள் 2 பேர் பர்ஃபெக்ட் மேட்ச் தெரியுமா, சொர்க்கத்திலேயே உங்கள் 2 பேரே தான் நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசியெல்லாம் முடிச்சுட்டு மெல்லியும் லேக்கும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம தன் இருந்துட்டு பூகிட்ட எங்கே பணம் வாழையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூவும் இருந்துட்டு அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனு இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே, சரி வா எனக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டு அப்படிங்கிற மாதிரி தன் வந்து பூகிட்ட சொல்ல, பூ இருந்துட்டு சரி ஓகே வின் நீயும் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வின் இருந்துட்டு இல்லை நான் போய் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே வாடா நம்ம 2 பேர் போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க தனியாக பேசுறதுக்காண்டி. அப்படியே 2 பேரும் கடற்கரையோரமாக நின்றுட்டு அவங்க லவ்வை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு நம்ம பூ வந்து நாவாவை லவ் பண்ணுற விஷயம் தெரியும் போல்,
அதனால தன்னு இருந்துட்டு பூக்கிட்ட என்னடா நான் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இன்னும் இல்லை சொல்லலை, அதுக்கு சரியான நேரம் வரட்டும் அப்போ சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னோட லவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து தன்கிட்ட சொல்ல தன்னும் இருந்துட்டு அதுவும் சரிதாடா அண்ணா, அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் அவனும் என்னவா எப்படி போயிட்டுருக்கு, நான் பார்த்ததுலேருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை போல் அப்படியே தான் இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ. தன்னும் இருந்துட்டு ஆமாடா அண்ணா, நானும் அவன்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அதனால தான் இந்த ட்ரிப்புக்கு கூட அவனை கூட்டிட்டு வந்தேன், இது கொஞ்சம் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தன் வந்து பூவிட்ட சொல்ல பூவும் இருந்துட்டு அவன் உன்னை லவ் பண்ணாதது பெரிய விஷயமால எனக்கு தெரியல, ஏன்னா அவன் நம்ம அப்பா மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கான், அதனாலே கூட அவன் உன்னை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பூ வந்து தன்கிட்ட சொல்ல தன்னும் கேட்டுட்டு ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானடா அண்ணா, எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல, அவன் என்னை லவ் பண்ணுறானா பண்ணலையாங்கிற விஷயத்த பற்றி அப்பா மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதை கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அதுக்கு அவனும் இருந்துட்டு சரி ஓகே நீ நல்லா ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நீயும் தான் உன்னோட விஷயத்துக்கு ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பணம் காமிச்சா பணம் மெடிசன்லாம் போட்டுட்டு தூங்கி இப்போ தான் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் பிங்க் உட்காந்து அழகாக தூங்கிட்டு இருக்கானா. அவன் தூங்குறத பார்த்து இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இவன் அவன் கையை எடுத்துகிட்டு போய் அவன் தலையை வச்சு அப்படியே நைஸாக கோதி விட்டுட்டு இருக்க. அவனும் கண் முழிச்சிட்டான். அவள் கண் முழிச்சு நம்ம பணம் கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க பணம் இருந்துட்டு இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், உன்னோட தலையில் கொசு இருந்துச்சு அதை தான் தள்ளி விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிங்க்கும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே ஓ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இப்போ உங்களோட ஃபீவர் எப்படி இருக்குது கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தொட்டு பார்க்க பணமும் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண போகிற, மத்தியானத்துலேருந்து இங்கே தான் இருக்க, வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பணம் வந்து பிங்கிட்ட கேட்க பிங்க் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் உங்களை இப்படி விட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கேனே நைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிங்க் வந்து பணம் ஆகிட்ட சொல்ல பணம் இருந்துட்டு டேய் நீ ரொம்ப ஸ்டபனாக இருக்கடா, சரி ஓகே நான் உன்னை ஸ்டாப் பண்ணலை, நீ இங்கே தங்கு, அங்கே கபோர்டில் பில்லோவும் பிளாங்கெட்டும் இருக்குது எடுத்துக்க, அப்புறம் முதுகு வலிக்குன்ட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி இல்லாட்டி நீ என் கூட வந்து பெட்டில் படுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ இருந்துட்டு ஒன்றும் இல்லை நான் சும்மா சொன்னேன், போய் தரையில் போய் படு அப்படிங்கிற மாதிரி நம்ம பணம் வந்து பிங்கிட்ட சொல்ல பிங்க்குக்கு ஒரே சிரிப்பு வெக்கமும் கூட. அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் இந்த பக்கம் பாரில் ஒருத்தர் நாவா கூட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு நம்ம நாவா கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணணும் போல், அதனால அவன் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து டேனியல். இந்த டேனியல் நாவா கிட்ட சொல்லு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு நான் அதை கொடுக்குறேன், என் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணு, பணத்துக்காண்டி தானே நீ இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது, நீ அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன், என்னோட ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி டேனியல் கொஞ்சம் ஓவராக பேச நம்ம நாவாக்கு கோவம் வந்துட்டு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது நீ தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னையே நீ முட்டாள்ன்ட்டு சொல்லுவேன், உனக்கு அவ்வளோ தைரியமா, நான் யார்கிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போக கரெக்டாக நம்ம பூ வந்துடும். பூ வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என் பையன் மேலே கையை வச்சேன்னா உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு நீ யார்ரா முதல்ல எங்க பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவனும் சண்டைக்கு நிற்க அவனும் இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையே என்னோட கடையை விட்டு வெளியே போயிடும், அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் கோவத்தில் கத்த அவனும் இருந்துட்டு சரி இப்போ வேணாம் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பூ இருந்துட்டு நாவாயிட்டா ஓகேவா இந்த உனக்கு சூடான காஃபி, வேறு ஏதாவது வேணுமா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்க இவனும் இருந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நம்ம நாவாயிட்ட சொல்ல நாவாவும் இருந்துட்டு இங்கே பாரு நான் எப்படி உன்னை நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, இந்த மாதிரி கஸ்டமர் அடிக்கடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு இங்கே பாரு நாவா இந்த மாதிரி கஸ்டமர் இன்னொரு தாட்டி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீ விலகியே இரு சரியா அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நாவாயிட்ட சொல்ல நாவாவும் ஓகே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூ இருந்துட்டு இப்போ நீ என்னை வெளியே போன்ட்டு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நாவா இருந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்லலை, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போகணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவன்கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு உண்மையிலேயே நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி கேட்க இவனும் இருந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் உன்னை நிஜமாவே ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி பூ அவனோட லவ்வை நம்ம நாவா கிட்ட சொல்ல
நாவாக்கு ஒரு மாரி இருக்கு. நாவா வந்து என்ன பண்றான்னா, பூ வந்து அவன் கைய பிடிச்சிருப்பா இல்லையா? அந்த கைய வந்து அப்படியே எடுத்துடுறான். இவன் இந்த கைய எடுத்தோன்னேவும் நம்ம பூக்கு ஒரு மாரி இருக்கு. பூ இருந்துட்டு, சரி ஓகே எனக்கு புரியுது. நான் உன்ன அவசரப்படுத்துறேன்ட்டு. சரி நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்க. டைம் எடுத்து பொறுமையா சொல்லு அப்படிங்கிற மாரி நம்ம பூ வந்து நாவாகிட்ட சொல்ல, நாவா இருந்துட்டு பூகிட்ட, நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா நான் உங்களுக்கு ஹோப் கொடுக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாரி. நாவா வந்து பூகிட்ட சொல்ல, பூ இருந்துட்டு போதும் இதோட ஸ்டாப் பண்ணு. எதுவும் சொல்லாத. உனக்கு நிஜமாவே ரொம்ப உடம்பு சரியில்லன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீ காலையில இருந்து நெறையா வேல பார்த்துட்ட. அதனால நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் இங்கேருந்து போறேன் அப்படிங்கிற மாரி பூ வந்து நாவாகிட்ட சொல்ல, நாவாவும் இருந்துட்டு, சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் ஒரு மாரி டல்லா அங்கேருந்து கிளம்பி போறான். நாவாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டேவும் ப்ரிப்பேர்டோட அப்பா கிட்ட பேசினது, ப்ரிப்பேர்டு இவன்கிட்ட பேசினது, அப்புறம் இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவனோட அம்மா இவன்கிட்ட சொன்னதுன்ட்டு எல்லா விஷயத்தையுமேவும் இப்ப மனசுக்குள்ளார போட்டு பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்கான். குழப்பிக்கிட்டேவும் அவங்க அம்மாகிட்ட பேசுற மாரி, "எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அம்மா. நான் என்ன பண்றேன்ட்டு எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம நாவா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கும் அவன் மேல லவ் இருக்கு. ஆனா இவன் ஒரு மெர்மெய்டுங்கிறதுனால அவனோட லவ்வ அவன்கிட்ட சொல்லாம இருக்கான். இப்படியே ஃபீல் பண்ணிட்டேவும் ஒரு 1 வீக்கும் ஆயிடுச்சு போல. இந்த 1 வீக்கும் நாவா வந்து நம்ம பூவ அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான் போல. அதெல்லாம் நெனச்சு இப்ப பூ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த இடத்துக்கு நாவா வரான். நாவா வந்தோன்னேவும் ஓடி போய் நம்ம நாவா கிட்ட, "நாவா நீ பிங்க் கிட்ட ஒரு கேக் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு சொல்லி பேசிட்டு இருந்தல்ல, அந்த கேக்க வந்து நான் காலையிலேயே போய் உனக்காண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில தான் இருக்கு. போய் சாப்பிடு." அப்படிங்கிற மாரி நம்ம பூ வந்து நாவா கிட்ட சொல்ல, நாவா பெருசா எந்த ஒரு இதுவுமே காமிக்காம, "தேங்க் யூ. இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் எப்பயும் இந்த மாரி பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவன் இந்த மாரி சொன்னோன்னேவும் பூவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம நாவா பூகிட்ட இப்படி சொல்லிட்டு பனாகிட்ட, இந்த மாரி நான் ஸ்டாக் இதெல்லாமேவும் செக் பண்ண போறேன். அதோட அப்டேட் உங்களுக்கு அப்புறமேட்டா சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நாவா வந்து பனாகிட்ட சொல்ல, பனாவும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அங்கருந்து போயிடுறான். ஆனா நம்ம பூவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே இவன் என்ன பண்றான், இவனுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம நாவா எங்க போயிருக்கான்ட்டு. அதனால அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான் அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி. அவன் இருந்துட்டு, "என்ன விஷயம் பூ ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படிங்கிற மாரி இவன் வந்து அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு, "உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாரி நடந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இருந்துட்டு, "நான் எந்த மாரி நடந்துக்கிட்டேன்? எனக்கு புரியல. எனக்கு சொல்லுங்க. நான் எப்படி நடந்துக்கிறேன்ட்டு." அப்படிங்கிற மாரி இவன் அவன்கிட்ட கேட்க, அவ இருந்துட்டு, "1 வாரம் ஆச்சு. 1 வாரமா நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ரொம்ப கூலா இருக்கிற மாரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ நான் இங்கேயே இல்லாத மாரி என்ன நடத்திக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி நம்ம பூ வந்து நாவாகிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு, "சரி அப்ப நீங்க வேலைய பத்தி என்கிட்ட பேச வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இருந்துட்டு, "நான் வரலன்னா நீ என்ன செய்ய போற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதாவது நான் பேச வரலன்னா நீ என்ன செய்ய போற? அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இருந்துட்டு, நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எதுவும் வேணான்ட்டு அப்படிங்கிற மாரி இவ சொல்ல, அவ இருந்துட்டு, நான் உன்கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்கிறேன். நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவும் வேணான்னா என்ன? இத இப்படியே முடிச்சிடலான்ட்டு நினைக்கிறியா? நீ எதுவும் சொல்லாத. ஏன்னா நீ எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவ்வளோ சீக்கிரமா இத விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம பூ வந்து நம்ம நாவா கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு பிங்க் வரா. பிங்க் வந்து எதுக்காண்டி வந்திருக்கான்னா, பனா இருக்கா இல்லையா? பனா வந்து தன்ன கூட்டிட்டு நைட் எங்கேயோ பாருக்கு போறான் போல பார்ட்டிக்காண்டி. இவனையும் வர்றியா? அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு வர சொல்லியிருப்பான் போல. அதனால அவ வந்து இவன்கிட்ட கேட்க, இவன் இருந்துட்டு இல்ல நான் வரல. நைட்டு நான் பார பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு இல்ல நீங்க கண்டிப்பா வரணுன்ட்டு அவரு சொன்னாருன்ட்டு இவன் சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துட்டு இவன் முறைச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பிங்க் வந்து நம்ம நாவா கிட்ட என்னாச்சு உங்க 2 பேத்துக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிங்கிற மாரி பிங்க் வந்து நாவா கிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனும் வீட்டுக்கு போலான்னு போயிட்டுருக்க, குறுக்கால டேனியல் வந்து நிக்கிறான். வந்தவன் சும்மா இல்லாம நம்ம நாவாவ புடிச்சு அவன் வகுத்திலேயும் நல்லா குத்து குத்துன்னு குத்த, பாவம் அவனும் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு என்ன பண்றான், கடைசியா ஒரு குத்துல அவன் மூஞ்சி முகர்லயா உடைச்சிடலான்னு சொல்லிட்டு குத்த போக, டேய்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. யார்றான்னு பார்த்தா நம்ம பூ தான். பூவ பார்த்தா டேனியல்ன்ட்டு, "வந்துட்டியாடா? மறுபடியும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் போல." அப்படிங்கிற மாரி சொல்ல, பூவுக்கு பயங்கர கோவம் வருது. பூ இருந்துட்டு டேனியல பார்த்து, "நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அவன விட்டு தள்ளியே இருன்ட்டு." அப்படிங்கிற மாரி இவன் வந்து அவன்கிட்ட சொல்ல, அவன் இருந்துட்டு, "அப்படிதான்டா பண்ணுவேன். பண்ணா என்னடா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன் அவனோட ஆளுகிட்ட சொல்ல, ஆளும்
ஆளும் இவனை அடிக்க போக இவன் பதிலுக்கு ஒரு அடி தான் அடிச்சான். அதுக்கே அந்த ஆள் சுருண்டு கீழே விழுந்துட்டான். டேனியலுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஒரு வேலைக்கு உதவ மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த டேனியல் என்ன பண்றான், நம்மளுக்கு கை சண்டை செட் ஆகாது, ஆயுதம் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து இவன் நீட்ட, இந்த பூ பையன் டக்குன்ட்டு அந்த கன்னை பிடுங்கி அவன் முன்னாடி நீட்டான். அவன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். சரி சரி ஓகே, நம்மளுக்குள்ள பிரச்சனை வேணாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமா போலான்ட்டு போக இவன் டக்குன்ட்டு ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்து அவன் ஒரு நிமிஷம் பயந்துட்டு, டேய் கொஞ்சம் பொறுமைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு, இங்க பாரு நெக்ஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு, அதான் எனக்கு நல்லா தெரியுதுல்ல, சரி சரி நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான், அவன் போகிறான் இல்லையா, அவன் போகிற கார் நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கிறான் அந்த நிலமையிலையும். அப்புறம் நம்ம நாவாவை ஒரு வழியாக நம்ம பூ வந்து அவனோட வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கான் போல். கொண்டு வந்து அவனோட காய் எல்லாத்துக்குமே ஆயில்மெண்ட் இதெல்லாம் போட்டு அவனை படுக்க வச்சுருக்கான். இப்போ அவன் ஓரளவு தேறிட்டான் போல். கொஞ்சம் மயக்கத்துலேருந்து கண் முழிக்க நம்ம பூ வந்து பக்கத்தில் இருக்கானா. பூ இவனை பார்த்துட்டு, இப்போ நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாவாவும் இருந்துட்டு நான் ஓகே தான், ஆமாம் நான் எப்படி இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பூவும் இருந்துட்டு உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அந்த டேனியல் என்னை அவன் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணான், அப்போ உங்களோட வாய்ஸ் கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவனும் இருந்துட்டு அதுவும் நல்லது தான், நான் பாருக்கு ஏதோ எடுக்கிறதுக்காண்டி திரும்பி போனேன், அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன், அப்போ மட்டும் நான் உன்னை பார்க்கலாட்டி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி ஃபீல் பண்ண, இவன் இருந்துட்டு என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூ இருந்துட்டு இப்படி மட்டும் சொல்லாத, இப்போ நீ சேஃபாக இருக்கல அதுவே எனக்கு ஹாப்பி தான், நான் முதல்ல உன்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நினச்சி தான் நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உன்னோட காயம் எல்லாத்துக்குமே நான் ஆயில்மெண்ட் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாயிட்ட சொல்ல, நாவா இருந்துட்டு சரி ஓகே அவங்கள பற்றி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவங்கள போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமாகவேவும் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க, நீ இதை நினச்சி உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காம நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாயிட்ட சொல்ல, நாவா இருந்துட்டு நம்ம பூவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாவாவை பார்த்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே இப்போ நீ குளிக்க விரும்புறியா, அப்படி இல்லாட்டி நான் உனக்கு டவல் பாத் பண்ணி விட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நாவாவும் இருந்துட்டு இல்லை நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பூவை இருந்துட்டு சரி ஓகே இரு நான் உனக்காண்டி டவல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். அப்போ தான் நம்ம நாவா வந்து நம்ம பூ கையில் லைட்டாக சின்னதாக கிராச் ஆகிருக்கு, அதை வந்து நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு நம்ம பூக்கிட்ட உங்களுக்கு அடிப்படலன்னு சொன்னீங்க இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூவும் இருந்துட்டு இது சும்மா சின்னதாக ஒரு கீரல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நாவாவும் இருந்துட்டு நானே உங்களுக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டேவும், உங்களுக்கு வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, பூவு இருந்துட்டு இல்லையே எனக்கு வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓ வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு வேக வேகமாக போட்டு விட, அவன் இருந்துட்டு ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு வலிக்கலைன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு டேய் நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இல்லை நான் உங்களை கிண்டல்லாம் பண்ணலை, ஆயில்மெண்ட்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து பூக்கிட்ட சொல்ல, நம்ம பூக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பூ வந்து நாவாவே பார்த்துட்ருக்கேன். நாவா இருந்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் டக்குன்ட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பயந்து போயிட்டுட்டு உன்னை நான் இழந்துருவேணும்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நாவாயிட்ட சொல்ல, நாவா இருந்துட்டு நீங்கள் தான் என்னை சேவ் பண்ணிட்டீங்களே நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து பூக்கிட்ட சொல்ல, பூ இருந்துட்டு இங்கே பாரு நாவா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டுட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா, எனக்கு அது மட்டும்தான் தேவை, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாயிட்ட கேட்க, அதுக்கு நாவா என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த பார்ட் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.